போட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு நாய் சோறு போட்டா தெரு நாய் எல்லாம் சுத்தி வருது. கடுப்பேத்துதுங்க இந்த நாய்ங்க. இந்த நாய்களை பாக்குறீங்களா நீங்க? இதுதாங்க அந்த நாய். இதுதான் அந்த நண்பா மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தளபதி திருச்சி போயிட்டு வந்தாலும் வந்தாரு. திராவிட கட்சிகள் கூட இந்த அளவுக்கு குலைக்கல. ஆனா இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் தலைவன் ஏன் இப்படி குலைக்கிறான்னு தெரியலையே. அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது டிவிக்கே நம்மளை பத்தி பேசிடாதா, டிவிக்கே நம்மளை பத்தி பேசிடாதா, தளபதி பேசிட மாட்டாரா, அட்லீஸ்ட் தளபதி சுத்தி இருக்கிறவங்களாவது நம்மளை பத்தி பேசிட மாட்டாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு இப்ப இறங்கி போயிட்டான். ஸோ அதனால எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறான். இன்னமும் தரந்தாழ்த்து போவான். அவன் எந்த அளவுக்கு போவான் நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பேசவே இல்லை, டிவிக்கு இவனை பத்தி பேசலன்னு வச்சுங்களேன், விஜய் தமிழனே இல்லை அப்படின்னும். விஜய் பரப்பை பத்தி தப்பா பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா காசுக்கு மாரடிக்கிற கூலிப்பையன் தானே அவன், அதனால அப்படிதான் பேசுவான். ஸோ இவனுக்கு சீரியஸ் வீடியோலாம் இனிமேலாம் கிடையாது. ஒன்லி கண்டென்ட் அண்ட் ஃபன் வீடியோ மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து வந்துச்சுன்னா இவனுக்கு வந்து வச்சு செய்யணும், ஃபன்னு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா இது உன்னோட ஃபன் மொமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனல் நீ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரையும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸும் போட்டுருங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணி வந்து அந்த குரூப்ல சேரணும்னு சேர்ந்துக்குங்க. ஆனா குரூப்புக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும், யாரா இருந்தாலும். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னுடைய சேனலுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நான் ரீசெண்டாக போட்ட ஒரு ஷார்ட்ஸு 3 லட்சம் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதை யாரை திட்டி போட்டேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எச்சசோறு தான், வேற யாரு அடிச்சு நொறுக்கிட்டு போகுது வியூஸ். அதுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். சரி, இப்ப இந்த இன்னைக்கு நேத்தா என்னமோ தெரியல மீட்டிங் போட்டுப்பான் போல கோயம்புத்தூர்ல, உட்காந்து கொலைச்சுக்கிட்டு இருக்கான். கொலைக்கிறான். அவன் என்ன கொலைக்கிறான் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சரி, அவன் ஃபர்ஸ்ட் என்ன கொலைக்கிறான் அப்படின்றத பாத்துருவான். நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நீ வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. விட்டு சரி, உச்சத்தை விட்டுட்டு அவர் வர்றாரு. யாருன்னு கூப்பிடுறவா? நீ யாரு கூப்பிட்டாங்களா? வீட்டு வாசல்ல இருக்க வாட்ச்மேன் கூட கூப்பிடலையா? சரி, அவரை யாரும் கூப்பிடல, உன்னை வேண்டாம் கூப்பிட்டா. முதல்ல உன்னையவன் கூப்பிட்டான், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இங்க வந்து பேச சொல்லி உன்னையவன் தமிழ்நாட்டுல வெத்தலை பாக்கு வச்சு ஏமாளச்சான். எங்க எவனா ஒருத்தனை காட்டு. நீனே பஞ்சம் முளைக்கிறதுக்கு பரதேசி தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கிட்டு இங்க வந்து பிச்சை எடுக்கிற. ஏண்டா, செத்தவங்களை வச்சு பிச்சை எடுத்து கட்சி நடத்துறிய, உன்ன மாதிரி ஒரு ஈன பையன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? சத்தியமா இருக்க முடியாது, சத்தியமா இருக்க முடியாது. ஒருத்தரை பிரபாகரன் அவர்களை தலைவரா எடுத்துட்டு வந்து நீ இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல என்ன சாதிச்சிருக்க? என்ன ஏதோ இந்த 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்ட அப்படின்றது பெரிய விஷயமாப்படுதா? டேய் முட்டா பையலே சீமானு, அது தமிழ்நாட்டுல 2 திராவிட கட்சிக்கு மேல இருந்த அதிருப்தி. அந்த அதிருப்திய நீ பயன்படுத்திக்கிட்டு நீ தமிழ் தேசியம், தமிழ் மண் வளம், லொட்டு லொசுக்குன்னு பேசினால மக்கள் கூட இல்ல, இளைஞர்கள் நீ பேசுற இந்த வீராவேச பேச்சு இருக்குல்ல, மக்களே என்ன கூமுட்ட பரதேசி இப்படி நீ கத்துற இல்ல, இத கத்துறதை கேட்டுட்டு அங்க உட்காந்து கை தட்டி சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ தலைவனா? நீ ஒரு தருதலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தன் 15 வருஷம் மாதிரி அங்கேயே இருக்காம விளக்கமாத்து கொண்டு வெளுக்காம உன்னை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா ரீசன் என்ன தெரியுமா? நீலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. புரியுதா? எங்களுக்கு நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உண்மையான தமிழ் மக்களுக்கு யார் வர்றா, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய யார் வர்றா அப்படின்னு தமிழர்களான எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ முதல்ல தமிழனே கிடையாதுடா. எங்க உன் ஐடென்டிட்டி வெளில எடுத்து போடுறா. பாஸ்போர்ட்ல உன்னோட கம்யூனிட்டி கிறிஸ்டின்றாதையே பேரு சைமன்,
சைமன் செபாஸ்டின்னு மறைச்சிட்டு உன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய தலைவாரியா இருப்ப, எவ்வளவு பெரிய தலைவாரியா இருப்ப. அதாவது இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலே இதுதான். தமிழ் தேசியம் பேசுறவன, தமிழ் உணர்வை ஊட்டுறவனை முன்னாடி வச்சுட்டு அவங்க பின்னாடி நின்று அரசியல் பண்ணுவாங்க. அப்படி இந்த பன்னாடைய முன்னாடி வச்சு தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லி தமிழர்களை முட்டாளாக்கி திராவிட அரசியலை நிலைநாட்டிக்கிறதுக்கு திமுக பண்ண மிகப்பெரிய ஒரு பக்கா பிளான் அது. அந்த பக்கா பிளானை தான் இந்த நாய் இன்னைக்கு எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு தெரியுது. நீ உடைக்க முடியாது, நீ கத்திக்கிட்டே கடை. உனக்கு எலும்பு துண்டு வேணா நாங்க தூக்கி போடுவோம், அது கூட நாங்க சாப்பிட்டு சப்பி போடுற எலும்பு துண்டு, அதை நீ கவ்விட்டு போ. அதை தவிர்த்து உனக்கு ஒரு மசுரும் கிடையாது. சரி, அடுத்து என்ன பேசுறேன் அப்படின்றது பார்க்கணும்ல, வாங்க பார்ப்போம். சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையா? எதுக்கு வர? எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. சீமானா, விஜய் அவர்கள் அடைக்கலம் தேடி வரல, படைபலத்தோட தான் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல அடைக்கலம் தேடி வந்த கம்முனாட்டி நீதான். புரியுதா இல்லையா? பஞ்சம் முளைக்கிறதுக்கு வந்த நீ. யார் வர சொன்னான்னு எப்ப பார்த்தாலும் நீ கேட்டுட்டு இருக்கே. யாருடா சொல்லணும் தமிழ்நாட்டுல யார் வரணும்னு? நீ யாருடா அதை முடிவு பண்ண? இவ்வளவு நாளா நீ வந்தப்ப யார் தமிழன் கேட்டப்போ உனக்கு கோவம் வந்துச்சுல. இப்ப நாங்க கேக்குறேன்டா, நீ யாரு அதை சொல்றதுக்கு? தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் வர்றதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? முதல்ல நீ யாரு? உங்க அப்பா ஆத்தா யாரு? எங்க எடுத்து வெளியில சொல்லு. உங்க அப்பா ஆத்தா யாரு? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? நீ எந்த வம்ச வழியில வந்த? இதெல்லாம் எடுத்து போடுற வெளியில. நீ சரியான ஆம்பளைனா அதை எடுத்து போடு. எதுக்கு நீ இது வரைக்கும் உன் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு தெரியற? சரி, பிரபாகரன் வழியில தானே வந்த. இன்னைக்கு என்ன பிரபாகரன் எல்லாம் விட்டு அஜித் காலையும் ரஜினி காலையும் போய் விழுற? அவ்வளவுதான் அவன் தமிழ் தேசியம். அதாவது இவன் எந்த அளவுக்கு ஒரு தரந்தாழ்ந்த தரங்கட்ட ஈத்தர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம அதற்கு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று ஐயா ரஜினிகாந்த் என்னமா பண்ணிருக்கான்னு பேசுவோம். எப்படி எல்லாம் பேசிருக்கான்னு கொஞ்சம் பாப்போமா? இருங்க பாப்போம். செம ஃபன்னா இருக்கும். நமக்கு இல்ல, ரஜினி ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இதுலயே இருப்பாங்களா இவங்க பின்னாடி ரஜினி ஃபேன்ஸ், அவங்க இருக்கும். அதனால பாப்போம். அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். கலைஞர் நினைவுல ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினாரு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க. அதானே? இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு. நான் வருவேன். இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. தமிழரின் மணின்னு சொல்ற கடைசி கருணை அரிசி குருணை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரப்போறாருன்றாங்க. தம்பி விஜய் படத்துல சொல்ற மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். சத்தியமும் முடியலங்க, சத்தியமும் முடியல. எப்படி இவ்வளவு விஷயம் இவ்வளவு அசிங்கமா பேசிவிட்டு, ரஜினிகாந்த் இவ்வளவு கேவலமா பேசிவிட்டு, அவர் அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொன்னதுக்காக நீ இவ்வளவு தரங்கட்டு பேசிட்டு, எப்படா வெக்கமே இல்லாம அவர் காலில் போய் விழுகுற? இப்ப நான் உன்னை இவ்வளவு பேசிட்டேன், நாளைக்கு உன்னை பார்த்தா கூட இப்படித்தான்டா இருப்பேன் நானு. உன்கிட்ட தலை கூட வணங்காதரா? ஏடா நீ ஒரு கூட்டத்தின் தலைவன் சொல்லிட்டு உன் பின்னாடி நீ போய் காலில் விழுடா. அந்த 35 லட்சம் பேரையும் சேர்த்து காலில் விழு வச்சிருக்கடா. டேய் இவன் பின்னாடி தெரியுற தம்பிகளா, தெரியுதா இல்லையா? அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா இல்லையா? ரஜினிகாந்த் காலில் போய் நக்கிட்டு வந்திருக்காப்புல. ரஜினிகாந்த் நான் தவறு சொல்ல, அவர் கரெக்டா தான் இருக்காரு. ஏன்னா அவர் இங்க வந்தாரு, அவருடைய படம் நடித்து பணம் சம்பாதித்து அவர் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாரு? வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களையும் தான் சொல்றாரு. என்னது வாழ வைத்த, நம்ம வாழ வச்சிருக்கோம் அவரை, அதனால வாழ வைத்த தெய்வங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு நன்றி இருக்கு.
அவருக்கு தெரியும் அரசியல் குளத்துக்குள்ள இங்க வந்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திராவிட அரசியலை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒண்ணு இருந்திருக்கும். இல்ல அதை மீறி இந்த அரசியல் களத்துல வந்தோம்னா நம்மளுடைய அரசியல் ஐடியாலஜி ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதற்கு நம்ம வந்து தேவையில்லாம இந்த அரசியல் களத்துல இறங்கி நம்மளுடைய இமேஜ் ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியல் களத்துல வரும்போது இந்த ஈனப்பையன் தான் ஒரு மராத்தியனுக்கு என்ன வேலைங்க அப்படின்னு கேட்டுவிட்டு இன்னைக்கு மராத்தியன் காலில் போய் எதுக்கு நீ விழுந்த நீ? அப்ப நீ வந்து இல்ல அதுக்கான அந்த இவனே ஒண்ணு சொல்லியிருப்பான், அதை நான் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல போடுறேன், செம்மையா இருக்கும். சரி, இவன் தான் இப்படி பேசுறான். இவன் தம்பி ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அவன் பேசணும், அவன் எப்படி பேசியிருக்கான்னு பாக்கணும். ரஜினிகாந்த் தான் இருக்க பாத்துட்டு வரும். சரி, அவன் என்ன பேசுறான் பாப்போமா? கேக்குறீங்க அண்ணன் கோச்சுக்குவாங்க. நீ பச்சை மராட்டிய மண்ணில பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான் ஒண்ணு, இல்லன்னா உங்க ஆத்தாங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? அண்ணன் 8 அடி பாஞ்சா தம்பி 16 அடி பாஞ்சிருக்கான். டேய் ஏண்டா ஒரு வரமுறை இல்லையா பேசுறதுக்கு? என்ன உன் தாத்தா அங்க போயிருப்பாரு, இல்லைன்னா அவங்க ஆத்தா இங்க வந்திருப்பாங்களா? என்னடா பேசுறா? டேய் என்னடா பண்றீங்க? என்னடா அரசியல் பண்றீங்க? இப்படிதான் தமிழ் தேசிய அரசியல் பேசுவீங்களாடா? எந்த தமிழனாவது ஒரு தாயை கொச்சப்படுத்துவாங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய தாயை கொச்சப்படுத்தி பேசினா இந்த மாமா பையன், மஞ்சப்பொடி மாமா பையன், இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில எத்தனை ரஜினி ஃபேன்ஸ் நீங்க இவனுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க சொல்லுங்க. இவனோட கட்சிக்கு நீங்க எத்தனை வாட்டி எலெக்ஷன் நின்றுருக்கல? நீங்க எல்லாம் சத்தியமா சொல்றேன் நாண்டுகிட்டு சாவணும். உண்மையான ரஜினி ஃபேன்ஸா நீங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இவன் பின்னாடி இப்ப நீங்க நிக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாவணும். ஏன்னா இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. ரஜினியை பத்தி பேசினது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இழுத்து வச்சு பேசியிருக்கான். அவன் வந்து எம்ஜிஆர் அடி வாங்குறாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, ஏன் இமயமலைக்கு போடான்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். இவன் பேசுறது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இவங்க வந்து தலைவனா இப்ப என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் இவனை வாடா போடான்னு பேசுறேன். நான் சாதாரண மனுஷன் பேசலாம், ஒரு தலைவன் பேசலாமா? நீ வா போ வாடா போடா இப்படி அசிங்கம் பேசலாமா? ஆனா இவங்க பேசுறாங்களே. ஆனா இதையும் கைத்தட்டி வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் தமிழ் கூட்டம்ன்றாங்க. இது தமிழ் கூட்டமா இல்ல தருதலை கூட்டமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா இவன் 15 வருஷமா என்ன பண்றான்? 15 வருஷமா உங்ககிட்ட பிச்சை எடுத்து அதுல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ண, ரோசை எதுவுமே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா, இல்ல உப்பு போடாம திங்கிறீங்களா, இல்ல இவனோட எச்சி சோறை வாங்கி நீங்க திங்கிறீங்களா? எனக்கு புரியலடா. எப்படிடா அப்படி இருக்கிறீங்க? டேய் மனுஷனா, டேய் மாட்டுக்கு 4 வாட்டி அடிச்சா கூட மாடு ரியாக்ட் பண்ணுடா. நாயை 4 வாட்டி, சரி நாய் தான் சொல்ல முடியாது, நாய் எலும்பு தொட்டு போட்டா வந்துடும். நீங்க கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணுங்கடா. ஏன்டா அப்படி ரியாக்ஷனே பண்ணாம இருக்கிறீங்க? இவன் என்ன பேசினாலும் நம்புறீங்களேடா? எப்படி எனக்கு புரியலடா. டே சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்துல இவன் என்ன பேசினா ஏது பேசினாலும் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பேசிட்டு போயிருப்பாங்க, தெரியாது. இன்னைக்குதான் இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினா, அதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தா, எவன் கூட இருந்தா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு டீடைல் தெரியுது. ஆனா இப்படி மாத்தி மாத்தி பேசுறவன் பின்னாடி நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது வியாதியா, நோயா? புரியல. நீங்க விஜய் பின்னாடி வாங்கன்னு நான் சொல்லல, ஆனா எவன் பின்னாடி போறன்னு ஒண்ணு இருக்குல்ல, எதுக்காக போறன்னு ஒண்ணு இருக்குல்ல. கேட்டா கொள்கை கோட்பாடுன்னு சொல்றீங்கல்ல, கொள்கை கோட்பாடுல என்னைக்கு இவன் நின்றுருக்கான் சீமான்? அவனோட கொள்கை என்ன, அவனோட கோட்பாடு என்ன? தமிழ் தேசியம் அப்படின்னு பேச வந்துட்டு நீ தமிழர்களுக்கான நலனை, தமிழர்களுக்கான அரசியல் தானே நீ பேசணும். தமிழர்களுக்கு அரசியல் இடத்துல போய் உட்கார்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? இன்னை வரைக்கும் இவன் யாரெல்லாம் அரசியல் களத்துல வர்றாங்களோ புதுசா அவங்களை எல்லாத்தையும் எதிர்த்து அசிங்கப்படுத்தி அதுல ஓட்ட வாங்கி அதுல வந்து சம்பாரிச்சு முன்னாடி வந்திருக்கான். அதுவும் நல்ல ரீதியில கிடையாது, அவங்கள கொள்கை ரீதியா எதிர்த்து கிடையாது. ஒரே வழியா கேட்டா அவங்களுக்கு என்ன, இங்க நீ எதுக்கு அரசியலுக்கு வர, நீ ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல என்ன பண்ண போற? இதைத்தான் விஜயகாந்துக்கு பண்ணான். விஜயகாந்த் வரும்போது அதான் பண்ணான். இன்னைக்கு விஜயகாந்த் உயிரோட இல்லைன்னு ஐயா மாதிரி வருமா, விஜயகாந்த் மாதிரி வருமா? ஏன்டா நாய பிச்சை எடுக்கிற பரதேசி, ஏன்டா இப்படி பொழப்பு நடத்துற? சரி கேவலம். சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படி என்ன பேசுறான்னு பாத்துருணும்ல, அதையும் பாத்துருவோம். மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சிற்றா, என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டான். நாய் போயிட்டு காலை நக்குனா அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிக்குமா? சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்காது. நாய்னா நமக்கு அலர்ஜின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நெருங்க விட மாட்டேன். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா,
இவனோட சுயரூபம் விஸ்வரூபம் எல்லாம் வெளில வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? ஐயா ஸ்டாலின், என்னது ஐயா ஸ்டாலின்ல கூட சின்னதா எழுதி வச்சு படிப்பாராம். எடப்பாடி என்று விஜய் அவர்கள் வந்து பெருசா பேப்பர்ல ஃபுல்லா எழுதி வச்சு படிப்பாராம். ஐயா ஸ்டாலின் யார் அவரு, எங்க இருந்து வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி சுத்தமான தமிழன், விஜய் அவர்கள் சுத்தமான தமிழன். யாரை எதுக்குறான் அவன்? தமிழனை. ஏன் நீ தமிழன் தான் சொல்லிக்கிறீல, நீ ஏன் தமிழனை எதிர்க்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, விஜய் அவர்கள் கூட நடிகர்னு சொல்லி நீ எதிர்க்கிற, எடப்பாடி பழனிசாமி ஏன்டா எதிர்க்கிற? ஏன் எதிர்க்கிற? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னனாலயா? அப்படின்னு சொன்னேன்னா நீ உன் கொள்கை கோட்பாடுனா உனக்கு 2 திராவிட கட்சிகளும் எதிரினா நீ 2 திராவிட கட்சிகளும் எதிர்க்கணும். யாரையுமே தூக்கி கொண்டாடக்கூடாது. நீ எம்ஜிஆரை தூக்கி கொண்டாடக்கூடாது, கலைஞரை தூக்கி கொண்டாடக்கூடாது, ஐயா ஸ்டாலினை தூக்கி கொண்டாடக்கூடாது. நீ கொண்டாடக்கூடிய ஒரே தலைவரா யார் இருக்கணும்? பிரபாகரன் மட்டும்தான் இருக்கணும். இப்ப பிரபாகரன் பேச்சே காணும், எங்கேயுமே பிரபாகரன் பேச்சு கிடையாது. இப்ப பிரபாகரன் பேச்சை விட்டுவிட்டு தேவையில்லாம எல்லாரையும் பேசுறது, அது முக்கியமா தமிழர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பேசுறது. தமிழர்களுக்கு எதிரான தமிழர்களை தூண்டிவிடும் ஒரு அயோக்கிய பையன் தான் இந்த சீமான். நான் ஓப்பனாவே சொல்லுவேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், உண்மையாவே சொல்றேன். தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை தூண்டிவிடும் அயோக்கிய பையன். ஏன்னா தமிழன் தமிழ் 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 நீ பேசுற, செத்தவங்க வரலாறு எடுத்து பேசிக்கிட்டே இருக்க. நான் அதெல்லாம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. வரலாறு மட்டும் பேசி என்னடா பண்ண போட வர வாயில வருது எனக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையனை தமிழ்நாட்டுல தலைவரா ஏத்துக்கிட்டு திரியிற தம்பிகளே, நான் திருப்பி சொல்றேன், உங்க நல்லதுக்கு தயவு செஞ்சு இவன் பின்னாடி போனீங்கன்னா நாசமா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. சாம்பலாம் கொடுக்கலடா, உண்மையை சொல்றேன்டா, உண்மையை சொல்றேன். தமிழ் தேசியம் பேசுற எவ்வளவு பேர் இருக்காங்க. நல்ல கண்ணு தமிழ் தேசியம் பேசுறவர் தானே. ஏன் என்னைக்காவது உன் மேடையில் நல்ல கண்ணை ஏத்தி நீ அழகு பார்த்திருக்க? என்னைக்காவது நல்ல கண்ணை பத்தி பெருசா பேசியிருக்க? சரி, இந்த தமிழ் தேசியத்தை யார் ஆரம்பிச்சாங்க அவங்கள பத்தி பெருசா பேசியிருக்க? கேட்டா 1-2 வார்த்தையில பேசிட்டு போயிருவோம், அவ்வளவுதான். இந்த தமிழ் தேசியத்தோட உண்மையான கோட்பாடு என்ன? எதற்காக தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு தேவை? சோ தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்களான்ற கேள்வி எனக்கு வருது. முதல்ல ஒரு தமிழ் தேசிய தலைவனா இருக்கிறவன் இப்படித்தான் பேசுவானா? அவன் எதிரியாவே இருக்கட்டும், உன்னை எதிர்த்து ஒருத்தர் அரசியலுக்குள்ள வந்தா நீ அவனை இப்படிதான் பேசுவியா? அவனை இப்படிதான் தரம் தாழ்ந்து பேசுவியா? அப்ப இதுதான் தமிழ் தேசியம் கத்துக் கொடுக்குதா அப்படின்ற கேள்வி ஒரு தமிழன் எனக்கு வருது. இத மத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இலக்கியம், வரலாறு, புவியியல், அப்புறம் அவியல், எவியல் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் பத்தாதுடா தற்கொலைகளா. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், தலைவனுக்கான பண்பு எப்படி இருக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இவன்ட்ட இருக்கா? நீ மட்டும் அரசியல், நீ மட்டும் தனியா ஓடுறதுக்கு பேர் அரசியல் இல்லடா அயோக்கியம் பையில. யார் வந்தாலும் களத்தில் யார் வந்தாலும் அவர்கள் பேசும் அரசியலை எதிர்த்து அரசியல் பண்றதுதான் அரசியலை ஒழிய அவர்களை அசிங்கப்படுத்தி செய்யும் அரசியல் அரசியல் கிடையாது அயோக்கிய பையில. நீ இன்னைக்கு விஜயர்களே எந்த அளவுக்கு இழிவா பேசுற, எந்த அளவுக்கு நீ திறந்தாந்து வந்திருக்க அப்படின்றது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ அடுத்த லெவல் எங்க போவேன்னு தெரியும் எல்லாருக்கும். விஜயர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லுவ, விஜயர்கள் குடும்பத்தை பத்தி பேசுவ, விஜயர்களின் பிறப்பை பேசுவ, இதெல்லாமே நீ செய்வ. இதெல்லாம் அடுத்த கட்டத்துல இவன் செய்யறாங்க, செய்யல என்ன செய்வான். காசுக்கு மாரடிக்கிற நாய் கண்டிப்பா செய்யும். இந்த வீடியோ பாக்குற தம்பி தங்கிகள் உங்க எல்லாத்தையும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவனோட ஒரே அஜெண்டா, ஒரே குறிக்கோள் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு இறங்கி பேசுறோமோ அட்லீஸ்ட் டிவிகே கிட்ட வந்து நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இருக்குன்றத டிவிகே வெர்சஸ் என்டிகே மாத்தணுன்றதா இவனுக்கு கொடுத்த அஜெண்டா. அதை செய்யறதுக்கு தான் இவன் இவ்வளவு இறங்கி பேசிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வரைக்குமே விஜய் அவர்களோ மற்றவர்களோ இவனை பத்தி பேசல, எந்த மீடியாலையும் பேசல. இவனை பற்றி கேள்வியில் கேட்டாங்கன்னா அவனை பத்தி பேசாதே அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஐயோ, அதெல்லாம் எவ்வளவு பெரிய இன்சல்ட். சரி, ஓகே, புரியுது. அதனால இவன் காண்டில் இப்படி பேசுறான். நான் இவன் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட கூட்டம் என்ன பண்ணும்? யாராவது விஜய் ரசிகர்கள் இருந்தா கொள்கை என்ன கோட்பாடுன்னா, நான் என்ன சொல்றேன், இந்த பரதேசி பயிர்களுக்கு கொள்கை கோட்பாடு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுங்க. ஆனா அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணுங்க. இந்த அயோக்கிய பயலோட வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, முன்ன பேசுனது, அதுக்கப்புறம் திருப்பி அவளே பேசிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ரஜினிகாந்த் பேசிட்டு அசிங்கமா பேசிட்டு ரஜினிகாந்த் காலில் விழுந்தது. விஜயகாந்த் அவர்களே, என் கால் மயிருக்கு சமமா செய்யணும், எனக்கு நல்ல கண்ணு கட்டவர்கள் காலுக்கு மயிருக்கு சமமானு கேட்டு அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவான். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் அசிங்கமா பேசுறீங்க, திருப்பி இப்ப ஸ்டாலின் ஐயாவான். விஜய் அவர்களை நேத்து வரைக்கும் தம்பின்னா இன்னைக்கு விஜய் வந்து எதிரியான். அப்ப இவன் பேசுன இந்த வீடியோஸ் இருக்கு பாருங்க, இதை எடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்க போதும். அடுத்து 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 சோசியல் மீடியால, ட்விட்டர்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து எல்லாத்துலயும் இவனுடைய பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. இவனை போய் கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்டாதீங்க. அதுக்கு பதிலா இவனோட உண்மையான முகத்தை வீடியோ, ஷார்ட்ஸ், ரீல்ஸ், லொசுக்குன்னு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இவன் அண்டர்வேர் அவுந்து போய் என்ன பண்ணு தெரியாம முழிப்பான்.
அது 100% உண்மை. வெறும் என்னது வெறும் 30 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு இவன் ஆட்டம் காட்டுறான்ல. உண்மையான தளபதி ஃபேன்ஸ், உண்மையான தளபதி ரசிகர்களா இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய கெத்து என்ன அப்படின்றத இந்த மாதிரி காட்டுங்க. இவனுடைய வண்டவாளத்தை ஏத்துங்க. இவன் பண்ண அயோக்கியத்தனத்தை சோசியல் மீடியால ஏத்துங்க. இவன் நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுற அந்த விஷயத்த சோசியல் மீடியால பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸா பண்ணுங்க. இவனை அடிக்கிற அளவுக்கு அடிக்கிறவரும் பண்ணுங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னாவே இவங்கனால எவனாலையும் பேச முடியாது. எவனா கொள்கை எடுத்துற நேத்து அப்படி பேசுறா இன்னைக்கு இப்படி பேசுறா என்னடா கொள்கை கேட்டு வர கூமுட்ட பையன்னு கொமட்டில் விடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்கனால எதுவும் பேச முடியாது. இந்த அயோக்கிய பையன் தமிழ் தேசியம் பேசிட்டு திடீர்னு இந்த தருதலைய இதோட முடிச்சிடணும். 2026 சோழி முடிக்கணும். இவனை சோழி முடிக்கிறது தான் என் வேலை. எப்படி சாட்டை துறைமுருகன் வந்து டிவிக்கு முடிக்கிறது அவன் வேலைன்னு சொன்னானோ, டேய் மாமா பையா உங்களை முடிக்கிறதாண்டா என் வேலை. முடிச்சு காட்டுறேன்டா உங்களை. அடிக்கிற அடியில நீங்க அண்ணன் தம்பி 2 பேரும் அன்று வேற இல்லாம தமிழ்நாட்டை விட்டு ஓடாறீங்கடா. ஓட வைக்கிறோம்டா நாங்க. டிவிக்குன்னா என்னன்னு அப்ப தெரியும்டா உங்களுக்கு. யோ சிமான், நீ சொன்னதுதான். நீ என்ன சொன்னேன்றத திருப்பி ஒரு அடி போட்டு காட்டுறேன் பாரு, கேளு. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பொழுதும் பிறந்தவன் எடுத்துறாப்பா, எடுத்துருவா, எடுத்து நீ சொன்னதாண்டா. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தேனா, என்னதே நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தேனா 2026 விஜய் எதிர்த்து நின்று டெபாசிட் வாங்கிடுறா. நான் உன் காலில் வந்து விழுந்துடுறேன்டா. எங்க சரியான ஆம்பளையா இருந்தா போட்டிக்கு நீ ரெடியா? விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அதே தொகுதியில் நின்று நீ டெபாசிட் மட்டும் வாங்கிடுறா சீமான். நான் உன் காலில் வந்து சரண்டர் ஆகி விழுந்து இந்த டிவிக்கு சப்போர்ட் பண்றது நிறுத்திட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. சரியான ஆம்பளையா இருந்தா சேலஞ்சு வாடா. ஓப்பன் சேலஞ்ச் முடியுமா உன்னால? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ தான் சொல்லியிருக்க. அதே தான் கேட்கிறேன். நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தேன்னா இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிட்டு வர. என்ன நம்மளா மிஸ் வருவானா? வாய்ப்பு இல்ல ராஜா. அவன் சொன்னதான் வாய்ப்பு இல்ல, வரமாட்டா. வந்தா பார்க்கலாம். ஓகே கைஸ், see you in another video. Love you all. Take care. Bye bye.